ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அத பார்த்துட்டு வந்து "என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க அன்பு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து கேட்குறாரு. "வெறுப்பா இருக்குண்ணே. அந்த வெண்ணிலா இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலண்ணே. அவ ஏண்ணே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா?" அப்படின்னோனே, எனக்கும் அதான் புரியல. அந்த வெண்ணிலா செம்மையா கேம் ப்ளே பண்றா. அதையும் அண்ணி கேட்குறாங்க. "அண்ணி வெண்ணிலாவ நம்புற வரைக்கும் இதில ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே" அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. "அதுதான்டா எனக்கு பிரச்சனையா இருக்கு. இவ்ளோ பிரச்சனை பண்ண வெண்ணிலா இன்னமும் இந்த வீட்ல தான் இருக்கா. அதே மாரி அவளும் வந்து கரெக்ட்டா வந்து காய் நகர்த்திட்டு இருக்கா. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நம்ம வீட்ல 2 பேர் இருக்காங்கல்ல. வேற யாரு சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் மயூரி அக்காவும், அதுக்கப்புறமா ஸ்வேதா அண்ணியும் தானே. 2 பேரும் சேர்ந்து தானே இது எல்லாத்தையும் கூட்டு களவாணித்தனம் பண்றாங்க." அப்படின்னோனே, எனக்கும் அதுதான்டா கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்கவங்களே அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? அதான் கஷ்டமா இருக்கு. என் அக்காக்கு என் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது வந்து அக்கறை இருக்கா? அண்ணி அதோட என் பொண்டாட்டி அப்படிதானே, தெரிஞ்சுக்காது தானே." அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராரு செந்திலும். இப்ப என்னதான் பண்றது? வேற வழியே கிடையாது. அண்ணி வந்து வெண்ணிலாவ பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். வெண்ணிலா கேம் தான் ப்ளே பண்றா ஒவ்வொரு விஷயத்துக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். வெண்ணிலா இன்னமும் வந்து அவ உண்மைய தான் சொல்றான்னு அண்ணி சொல்றாங்க. வெண்ணிலா வந்து இந்த மாரி பண்ணிட்டாளேன்ற ஒரு அண்ணிக்கு ஏதாவது இருக்கா? யோசனை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு எனக்கும் அதான்டா கவலையா இருக்கு. வெண்ணிலாவோட என்னதான் அவ வந்து குற்றம் சாட்டுறா? நான் தான் தப்பு பண்ணேன்னு நினைக்கிறா. வெண்ணிலா எந்த தப்புமே பண்ணாத மாதிரி வந்து பேசுறா. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. அந்த வெண்ணிலா எப்படி வந்து கன்னிங் ப்ளே பண்றா? அது நம்மளுக்கு புரியுது. ஏன் வந்து கண்மணிக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க பாருண்ணே, இப்படியே விட்டா வெண்ணிலா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து எப்படியாவது அண்ணிய வந்து இன்னும் மனசு மாறாமயே வந்து வச்சிருப்பா. அது மட்டும் கிடையாது. அண்ணிய உன்னை என்னதான் நீ பண்ணாலும் உன்னை ஏத்துக்கூடாம பண்ணிடுவா. சரிடா, அதுக்கு என்ன பண்ண தெரியும்? ஏதாவது யோசிண்ணே. ஏதாவது யோசி. வெண்ணிலா கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா. அத வச்சு தான் அவள நம்ம பிடிக்கணும். அதுதான்டா நானும் யோசிக்கிறேன். வெண்ணிலாவ பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கேதர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன், முதல்ல கண்மணிக்கு புரிய வைக்கணும். கண்மணிக்கு வெண்ணிலா பத்தி சுயரூபத்த நம்ம புரிய வச்சுட்டோம்னா, இதுக்கப்புறம் என்ன கண்டிப்பா அவ வந்து நான் சொல்றத கேட்பா. ஏன்னா நான் சொல்றத காது குடுத்து அவ கேட்கவும் மாட்டேங்கிறா, நம்பவும் மாட்டேங்கிறா. இதுக்கு காரணம் வெண்ணிலாவ நம்புறது தான். வெண்ணிலாவோட நம்பிக்கைய நம்ம உடைச்சா மட்டும் தான் என்ன நம்புவா நான் நினைக்கிறேன். அப்படின்னோனே, இப்பதான் நீ சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. இதுதான் சூப்பரான த்ரோ. இந்த த்ரோல நீ போனீன்னா கம்பல்சரி வந்து நீ ஜெயிச்சிடலானே அப்படின்னோனே, சரி சரிண்ணே, எப்படி பண்ண போற? அதுதான்டா இந்த வெண்ணிலாவ நம்ப வச்சு தான் ஏமாத்தணும். அண்ணே, நீ ஏதாவது பேச போய் அதை எடுத்து போயிட்டு அண்ணிக்கிட்ட சொல்லி அது வேற பிரச்சனை பண்ணிட போறா. அதுக்கு தான் கவனமா இருக்கணும். வெண்ணிலா வந்து கண்மணிய நம்ப வச்சு ஏமாத்துறாளோ, அதே மாரி நான் வெண்ணிலாவ நம்ப வச்சு ஏமாத்த போறேன். அவ எப்படி வந்து கண்மணிய வந்து அவளோட வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காரோ, அதே மாரி தான் வெண்ணிலாக்கு நான் குடுக்க போறேன். வெண்ணிலாவ எப்படியாவது வந்து அவள நம்ப வச்சு எல்லா விஷயத்துலயும் அவ என்ன பண்றா, ஏது பண்றா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் வெண்ணிலா கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன சொல்ற? ஆமா. நான் எவ்வளவோ அவகிட்ட வெறுப்ப கொட்டி பார்த்தேன். அப்ப கூட அவ அடங்குற மாரி இல்ல. அதனால அவள ஃப்ரெண்ட்லியா பழகி தான் அவகிட்ட இந்த உண்மைய வர வைக்கணும். சரிண்ணே, இந்த விஷயத்த அண்ணி பார்த்தா வேற தப்பா நினச்சுக்க சான்சஸ் இருக்கே. சான்சஸ் இருக்கு தான். ஆனா, இப்போ மட்டும் நான் கரெக்ட்டா அவ புரிஞ்சுக்கிறா. இப்பவும் அவ தப்பா தானே புரிஞ்சுட்டுருக்கா. அதனால எனக்கு வேற வழியே கிடையாது. இதுதான் ஒரே பிளான் அப்படின்னோனே, அண்ணே இது வேற மாதிரி ஆயிட போது பயமா. என்ன ஆனாலும் அத பத்தி கவலை இல்லடா. 2ல 1 பார்க்க தான் போறேன். அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த விஷயத்துல நான் விடவே போறதில்ல. அவ ரொம்ப ஓவரா என் வாழ்க்கையில தலையிட்டுருக்கா. என் வாழ்க்கைய இல்லாம காலி பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவளுக்கு எல்லாத்தையும் வந்து காய் நகர்த்தி பக்காவா பண்றா. அவளுக்கு எதிரா காய் நகர்த்தணும்னா ஒரே விஷயம், அவள வந்து திசை திருப்புறது மட்டும்தான். அத நம்ம பண்ணோம்னா தான் வேலைக்காகும். சரிண்ணே, எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போற? இதோ இப்போவே போய் ஸ்டார்ட் பண்ண போறேன். வெண்ணிலாக்கு இதுக்கப்புறம் தானே இருக்குது இந்த அன்போட பிளான் என்னென்ன. அவள் போடுற பிளானோட அதிரடியாக நான் ஒரு பிளான் போடுறேன். அப்போ தான் அவள் அடங்குவா அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே இப்படி நான் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு 2 பேருமே.